இனிந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தியானத்தை நமக்கு அளித்த பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை தியானமலர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த 11 நாட்களும் பிரமிட் மூத்தாசான் திரு வம்சகிருஷ்ணா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஆன்மீக தலைப்புல பலதரப்பட்ட ஞானத்தை நம்ம பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியை நம்ம துவங்குவதற்கு முன்னாடி நேற்றைய நிகழ்ச்சியில நாம என்னென்ன விவாதங்கள், என்னென்ன கேள்விகளுக்கு சார் கிட்ட இருந்து பதில் வந்தது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேஸ் பண்ணி கேள்விகள் இருந்தது. அதாவது இந்த எனர்ஜி, என்னோட எனர்ஜி இன்னொருத்தங்க நெகட்டிவா இருக்காங்கிறதுனால என்னோட எனர்ஜி பாதிக்கப்படுமா, எனக்கு சுற்றத்துல இருக்கிற மக்கள் இல்ல நான் யாரையாவது மீட் பண்றேன்னா அவங்க கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா என்னோட எனர்ஜி குறைந்துடுமா இல்ல ட்ரெயின் ஆயிடுமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்க கிரகலட்சுமி மேடம். சோ அதுக்கு சார் சொன்னாரு, நம்மளுக்கு நம்ம சென்சிட்டிவ் ஆக ஆக, அதாவது தியானம் பண்ண பண்ண நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டே வரும். சோ அந்த சென்சிட்டிவிட்டி மூலியமா நம்மளால அடுத்தவங்க தாட்ஸ் ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியும். அவங்க கிட்ட ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா கூட நம்ம அதை அட்ராக்ட் பண்ண முடியும். சோ அது தவிர இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற சிந்தனையே 50 முதல் 80% வரை நம்ம நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. சோ அந்த எதிர்மறை எண்ணங்களால கூட நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து அந்த எதிர்மறை சக்தியை அட்ராக்ட் பண்ற மாதிரிதான் நம்மளோட அதிர்வுகளும் இருக்கும். அதுக்கு நாம அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நாம ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னா நம்ம கிட்ட நம்ம பாசிட்டிவிட்டி ஃபில் பண்ணியிருந்தா நாம மத்தவங்களோட எனர்ஜியை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம கிட்டே இருந்து இருக்கிற நமக்கு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறது பார்த்தோம். எப்பவுமே நம்ம மத்தவங்க லைஃப பார்த்து அது மூலியமாவே தான் நம்ம எல்லா முடிவுகளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள போய் நம்ம எதுவுமே பாக்குறது இல்ல. இந்த சமுதாயத்துல, அதாவது இந்த வெளிக்கண்களை வச்சு, வெளி வாழ்க்கையை வச்சே நம்ம எல்லாத்தையுமே தீர்மானிச்சிடுறோம். சோ இதனாலதான் இந்த நெகட்டிவ் இம்பாக்ட், இந்த நெகட்டிவ் எனர்ஜி அஃபெக்ட் பண்றது, இது எல்லாமே இருக்கு. நம்மளுக்குள்ள நாம போய் பார்த்து நம்மளோட உண்மையான சக்தியை, உண்மையான ஸ்வரூபத்தை நாம உணர்வோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த இறப்பு வீட்டுக்கு செல்லும் போது இந்த இறந்தவர்கள், அதாவது உடலை துறந்து மேலுலகத்துக்கு செல்றவங்க, அவங்கள அந்த டெத் எல்லாம் நம்ம விசிட் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வருமா? நிச்சயமா கிடையாது. டெத் அப்படிங்கறதும் ஒரு அசென்ஷன் தான். அதுவும் ஒரு மேல போகிற ஒரு ப்ராசஸ் தான். அதனால நம்மளுக்கு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வராது அப்படிங்கிறது சார் சொன்னார். எல்லாத்துக்கும் மேல நம்மளோட எனர்ஜி நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. நாம வீக்கனா நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே நம்மளுக்குள்ள பய உணர்வு, குற்ற உணர்வு எல்லாம் இருந்ததுன்னா நாம வீக்கரா இருக்கும். சோ அப்போ நாம ஆப்வியஸ்லி நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் அட்ராக்ட் பண்றோம். இது எல்லாமே நம்மளோட செல்ஃப் கெயின் நாலேஜ் மூலியமா நாம அட்டைன் பண்ணணும். அதாவது நாம சுயமா அறிந்து உணர்ந்த ஒரு அறிவுனால நம்ம தெளிவடையணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், ரெட்ரீட் அட்டன் பண்றோம், மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அவங்க உணர்ந்தது அனுபவத்தை அவங்க பகிர்றாங்க. அதை மட்டுமே வச்சு நாம போகக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ளயும் ஒரு சயின்டிபிக் டெம்பர் இருக்கணும். நாம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து நாம புரிஞ்சு உணர்ந்துதான் நாம அதை செயல்படுத்தணும். அப்பதான் அது முழுமையா இருக்கும். இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னு நம்ம செயல்படுத்தணும்னா அதுல உண்மையோ முழுமையோ இருக்காது. இதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய மெடிடேஷன்ல வர சில எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி, ஒரு சில பாதிப்புகள் பத்தி, இதை பத்திலாம் கேள்விகள் இருந்தது. ஸோ அதுக்கு சார் இந்த நாடி மண்டல சுத்திகரிப்பு நடக்கும் போது அதாவது என்னன்னா இந்த எனர்ஜி டியூப்ஸ் அதோட சுத்திகரிப்பு நடக்கும் போது ஒரு சில ஜெர்க்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் பாடியில ஒரு சில அதிர்வுகள் தெரிய வர்றது ரொம்ப நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது எல்லாமே நேத்து கேள்வியில நம்ம சார் கிட்ட இருந்து பதிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணும் போது பிரமிடோட சேர்த்து கிறிஸ்டலும் யூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணலாமாங்கிற கொஸ்டினும் கேட்கப்பட்டது. அதுக்கு எஸ், ஒரு கிறிஸ்டல்ல நிறைய வகை இருக்கு. ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு அதிர்வு இருக்கு, ஒரு பலன் இருக்கு, ஒரு பெனிஃபிட் இருக்கு. சோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜூடி ஹால் அப்படின்றவங்க எழுதின இந்த கிறிஸ்டல் பைபிள்ங்கிற புக்ஸ் நம்ம அந்த புக்ல ரெஃபர் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த கிறிஸ்டலுக்கு என்னென்ன அதிர்வு இருக்கு, அதுல இருந்து எப்படி நம்ம பயனடையலாம் அப்படிங்கறது சோ இதுதான் நம்ம நேற்று நிகழ்ச்சியில பார்த்தோம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இங்கு இணைந்திருக்கும் அனைவரின் சார்பாகவும் திரு கிருஷ்ணா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார், வெல்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், வெல்கம் ஆல்.
தேங்க்ஸ் ஃபார் த ரீகேப் மேம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். வி டோன்ட் அட்ராக்ட். நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறோம். பட் அட் த சேம் டைம் வி சென்ஸ் நெகட்டிவிட்டி, பட் வி டோன்ட் அட்ராக்ட். சென்ஸ் நெகட்டிவிட்டி, பட் வி டோன்ட் அட்ராக்ட். அது சில டைம்ல நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குதுன்னா, நம்மளோட திங்கிங் பேட்டர்னா இருக்கட்டும், ஆட்டிடியூட் பேட்டர்னா இருக்கட்டும், ஃபீலிங் பேட்டர்னா இருக்கட்டும், எமோஷனல் பேட்டர்னா இருக்கட்டும், ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் சோகமா சொல்லிட்டாருன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலா ஏத்துக்குவோம். வி ட்ரை டு டேக் இட் லிட்டில் பிட் ஆஃப் பர்சனலா எடுத்துக்குவோம். ஐயோ அப்படியா, சரிப்பா, அது ஸோ கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க என்ன கான்டெக்ட்ல பேசுறாங்களோ, மற்றவங்க ஆப்போசிட் பர்சன் எந்த கான்டெக்ட்ல பேசுறாரோ, நம்ம அவரோட எமோஷன்ஸ்க்கு ஃபீலிங்க்கு கொஞ்சம் ரெசனேட் ஆகும். அந்த கான்டெக்ட்ல என்ன ஆயிடும்னா, நம்ம சென்சிட்டிவ் ஆக ஆக அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால சில பேர் சொல்லும் போது அது நம்ம கொஞ்சம் பர்சனல் ஏத்துக்கும் போது நம்மக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். அது ட்ரிகர் ஆகுது நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும். அது கூட அரெஸ்ட் பண்ணலாம், அது கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். எதெல்லாம் நீங்க உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வராம இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவேர்னஸ் வரும். ரெண்டாவது வாட்டி மறுபடியும் அதே மாதிரி நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கூடும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுவோம், என்னது நெகட்டிவா யாராவது பேசினாங்கன்னா நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து நம்ம எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது ஓகேன்னு சொல்லணும்னா, நம்ம ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது, ஆல்ஃபா ஸ்டேட்னா ரொம்ப அமைதியா கூலா கம்ஃபர்டபுளா இருக்கிற டைம்ல வந்து ஒருத்தர் சொன்னா நம்ம கேட்போம். அது மற்றவங்க கோவப்படும் போது நம்ம கூட அவங்களோட எமோஷன்ஸ்க்கு நம்ம ரெசனேட் ஆகும்போது நம்மளோட ஆல்ஃபா மைண்டு அது கொஞ்சம் என்ன ஆயிடுது, பீட்டா ஸ்டேட்டுக்கு போயிடும். பீட்டா ஸ்டேட்னா கொஞ்சம் கோவப்படுறது, டென்ஷனா இருக்கிறது, வரி ஆகிறது, சம்திங் ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி, இதெல்லாமே வந்து நம்ம பீட்டா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்போம். அந்த டைம்ல ரெசனேட் ஆகும்போது நம்ம ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஞாபகம் வரும், ஆமா இந்த ஏற்கனவே நம்மள்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் கோவப்படுறோம்னு இம்மீடியட் அந்த தாட் வந்த உடனே யூ வில் ஸ்டார்ட் ஹோல்டிங் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த தாட் வந்த உடனே உங்களுக்கு நீங்களே அலர்ட் பண்ணிக்குவீங்க, ஓகே இந்த கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே ஒரு அவேர்னஸ் வந்துச்சு, கோவப்பட்டீங்க பட் அவேர்னஸ் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மறுபடியும் அதே கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது கோவப்பட டைம்ல அந்த அவேர்னஸ் வந்துடும். அது 3வது 4வது 5வது வாட் ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆயிடுது, கோவப்படுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும். ஆமா, அவர் கோவப்படுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கோவப்படக்கூடாது. அந்த அவேர்னஸ் வரும். அது அப்படியே ஒரு தாட் பேட்டர்னா மாறும். அது அப்படியே ஒரு ஃபீலிங்கா மாறும். அது அப்படியே ஒரு எமோஷனா மாறும். அது அப்படியே ஆட்டிடியூடா மாறும். அது அப்படியே ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறும். அது அப்படியே ஒரு பெர்செப்ஷனா மாறும். எவ்ரிதிங், ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கட்டும், எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல எதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு தெரியாம நம்ம கான்ஸ்டன்டா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை, நம்மளுக்கு தெரியாம. அதனால சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் உட்கார்ந்துச்சு. அது ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியாம ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன், ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு நெகட்டிவ் ஐடியா கான்ஸ்டன்டா ரிப்பீட்டடா நிறைய வாட்டி யோசிச்சதுனால அது எப்படி போய் உட்கார்ந்துச்சோ அதே மாதிரி இப்போ தெரிஞ்சுட்டு அதை ரிவர்ஸ் பண்ணதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். தெரியாம கோவப்பட்டுட்டோம், அது அப்படியே தாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிலீஃப் சிஸ்டம் வரைக்கும் போய் டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கோவப்படக்கூடாதுன்றது அடிக்கடி 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 ரிப்பீட்டடா நம்மளுக்கு நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தா கோவம்ன்றது
1%, 2%, 3%, 10%, 20% குறைஞ்சிட்டே இருக்கும். அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே வரும். அது எப்போ ஒரு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் மேல அந்த இன்டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சதோ, அந்த கோபம் சம்பந்தப்பட்ட எல்லா எமோஷன்ஸ் மேல விட ஆட்டோமேட்டிக்கா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிடும், உங்களோட லோயர் ஃப்ரீக்வன்சில திங்க் பண்ற அந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஹையர் ஃப்ரீக்வன்சி திங்க் பண்ற ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடும். அங்கே வந்து ஹையர் வைப்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, லோயர் வைப்ரேஷன் லெவல் கம்மி ஆயிடுச்சு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம மாத்திக்க முடியும். ஸோ ரைட் ஆர் ராங், எய்தர் த வே யூ ஆர் கெய்னிங். இப்போ நீங்க ரீகேப் சொல்லும் போது இந்த ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி சொன்னதுனால இந்த சப்ஜெக்ட் வந்துச்சு. ஸோ வாட் எவர் வி டூ, இட்ஸ் a great thing. Thank you, ma'am. ஆக்சுவலி நீங்க சொன்னது எல்லாமே வந்து எனக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன சொன்னீங்களோ அது கோவப்படும் போது அந்த அவேர்னஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் சில விஷயங்கள் வந்து கோவம், அதாவது கோவம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே இதுக்கு கோவப்படணுமாங்கிற அவேர்னஸ் இருக்கு. பட் அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நான் உள்ள ஹீல் ஆயிருப்பேன். பட் எனக்குள்ள ஹீல் ஆகாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த ட்ரிகர் வரும்போது அது நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துக்குமே அந்த நீங்க சொன்ன அந்த நீங்க நல்லா கிளாஸிஃபை பண்ணீங்க இந்த ஆல்பா மைண்ட் பீட்டா மைண்ட்னு. எனக்கு என்னன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிஞ்ச நிலையில இருக்கும் போது நாம ஒரு விஷயத்துல வந்து நான் ஹீல் ஆயிட்டேன்னா எனக்கு அந்த விஷயம் ட்ரிகர் வந்தாலும் எனக்கு பாதிக்கப்படுறது இல்லை, அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு இல்லை. பட் நான் புதுசா ஏதாவது எனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வருது அப்படின்னா அது திருப்பியும் மேல அந்த சர்ஃபேஸ்க்கு வருது அப்படின்னா அங்க அந்த ரியாக்ஷன் வந்து வருது. சோ அந்த அவேர்னஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. சோ அதுவும் வந்து அகைன் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னால வந்து என்னை காப்பாத்திக்க முடியல சில சமயம். சோ அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்களா, போதும். then that will be that அந்த அவேர்னஸ் will start keeping increase ஆயிட்டே இருக்கும். ஏன்னா மறுபடியும் நீங்க கூல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கான்டெம்ப்ளேட் பண்ணுவீங்கல்ல, யோசிப்பீங்கல்ல, ஓ இந்த இடத்துல நான் இப்படி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி யோசிக்கும் போது அந்த மறுபடி அங்க ரிப்பீட் பண்றீங்க பாருங்க, you're repeating your affirmation, you're repeating your positive attitude. ஸோ அதனால அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சார் இப்போ நீங்க இத பத்தி சொன்னதுனால எனக்கு ஐ திங்க் என்னோட கொஸ்டினும் வந்து இது ரிலேட்டடா தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலி ஒரு விஷயமா வந்து 2 months ஐ வெண்ட் ஆன் எமோஷனல் ட்ராமா ஒண்ணு இருந்தது. பட் அதுல இருந்து எனக்கு அதுல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அப்படி எனக்குள்ள ஒரு அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதி. அது எனக்கு இந்த நிலை அப்படியே இருந்துராதா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சைலன்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது உள்ள. இப்போ இதுதான் என்ன ஆக்சுவலி என்லைட்டன்மென்ட் அப்படின்னா அது ஒரு 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 டெஸ்டினேஷனா இல்ல ஜேர்னியா? இதுக்கு வந்து விஸ்டமும் லிபரேஷன்னா என்ன, விஸ்டம்னா என்ன, இந்த என்லைட்டன்மென்ட்னா என்ன, இல்ல இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் என்லைட்டன்மென்ட்டா? யா, சோ என்லைட்டன்மென்ட்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. என்லைட்டன்மென்ட் பிஃபோர் என்லைட்டன்மென்ட், ப்ராப்பர் என்லைட்டன்மென்ட், என்லைட்டன்மென்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மென்ட். அப்போ நீங்க எந்த என்லைட்டன்மெண்ட் பத்தி பேசுறீங்க? ஸோ தெர் இஸ் நோ டெஸ்டினேஷன். என்லைட்டன்மெண்ட்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இருந்து அது ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்துட்டு யூ ஃபெல்ட் ஹாப்பி இல்லைங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் ஹேஸ் கிவன் யூ விஸ்டம். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த விஸ்டமே வந்துச்சு. அந்த விஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லிபரேட் ஆயிட்டீங்க. எந்த விஷயத்துல இருந்து லிபரேட் ஆயிட்டீங்க? அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் எதனால கிரியேட் ஆனதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரூட் காஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. அந்த லிபரேட் ஆனதுக்கு அப்புறம் யூ ஃபீல் பிளிஸ்ஃபுல். அப்பா வெளியில வந்துட்டப்பா. அது எதனால நீங்க வெளியில வந்துட்டு? பிகாஸ் ஆஃப் த விஸ்டம். அந்த சுச்சுவேஷன் எதனால உங்களுக்கு கிரியேட் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் ஆர் பாஸ்ட் கர்மாஸ், வாட் எவர்.
நீங்களே ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க. உங்க சுத்தி ஒரு என்ன சொல்லுது, ஒரு கைண்ட் ஆஃப் கேஜ் மாதிரி போட்டுக்கிட்டீங்க. ஒரு விஸ்டம், உங்களுக்குள்ள இருக்கிற விஸ்டம்னால அந்த கேஜ் நீங்களே பிரேக் பண்ணிட்டீங்க. இப்ப வெளியில வந்துட்டு, ஸோ நீங்க தான் உங்களோட ரியாலிட்டின்னு கிரியேட் பண்ணது. எதுக்காக? இந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாதான் இந்த நாலேஜ் வரும். சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாதான் இந்த நாலேஜ் வரும். சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ ஆர் டிராவலிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல சோலுக்கு நெகட்டிவ்ன்றது கிடையாது, பாசிட்டிவ்ன்றது கிடையாது. ரெண்டுமே ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தினால இந்த நாலேஜ் வந்தது, அவ்வளவுதான் மேட்டர். 1 + 1 = 2, 3 + 4 = 7. சோலுக்கு அது நாலேஜ் தான். அது ஓ 1 + 1 = 2, ஓகே. 2 - 1 = 1, ஓகே. 3 - 1 = 2, ஓகே. ஸோ இதுல இந்த 3 ப்ராப்ளம்ஸ் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 1 + 1 = 2, 2 - 1 = 1, 3 - 1 = 3, 2. இந்த 3 ப்ராப்ளம்ல இருந்து 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள், 3 டிஃப்ரெண்ட் வியூல சோலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஸோ நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனா இருக்கட்டும், அது நம்மளோட நல்லதுக்கு தான்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கான்டெக்ட்ல நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. நல்லது அக்செப்ட் பண்ணுங்க. நல்லது எப்படி எந்த அளவுக்கு ஹாப்பியா அக்செப்ட் பண்றீங்களோ, கெட்டது கூட அந்த அளவுக்கு ஹாப்பியா அக்செப்ட் பண்ணணும். அந்த நிலைமை அந்த நிலைமை எப்போ உங்களுக்கு அந்த அக்செப்ட் பண்ற நிலைமை ரெண்டுத்துமே சமமா அக்செப்ட் பண்ற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்போ வருமோ அதுதான் என்லைட்டன்மென்ட். ஸோ எனக்கு என்லைட்மெண்ட் வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னா சிரிப்பு தான் வரும். என்லைட்மெண்ட்ன்றது ஒரு விஷயம் கிடையாது, ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, ஜெர்னி. இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்லைட்மெண்ட் வந்துச்சு, அடுத்த மொமெண்ட்ல இன்னொரு ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு மிஞ்சி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேல ஒரு ப்ராப்ளம் வரும். அது நீங்க கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்லைட்மெண்ட். இப்போ எனக்கு தோசை சுடுறது தெரியாது, என் வைஃப் கிட்ட இருந்து நான் கத்துக்கினேன். அப்போ ஐ காட் சம் நாலேஜ், சம் சோல் விஸ்டம், சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. ஸோ நான் என்லைட் ஆயிட்டேன். இப்போ யாரு கேட்டாலும் நான் ஏதாவது ஒன்று போடுவேன், தோசை போடுவேன். சின்ன சின்ன விஷயத்துல இந்த பெரிய பெரிய விஷயம் இருக்கும். நம்ம எதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப அல்பமான விஷயம். நம்ம எதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருப்போம் அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுக்கு தெரியும் மெடிடேஷன் பண்ண எல்லாம் நோய் போயிடும். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அது சின்ன விஷயமும் நம்மளுக்கு தெரியுது, அந்த சின்ன விஷயம் கிடையாது. நீங்க ஒரு இமேஜின் பாருங்களேன், ஒரு 6 months நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்றது தானா தெரியும் போது எவ்வளவு என்லைட்மெண்ட் வந்து, அப்போ எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க ஒரு சுச்சுவேஷன். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு. இந்த வாட்டர் பாட்டில் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி டச் பண்ணாலே போதும், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்டர் பாட்டில் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, எப்படி வாழ்ந்தாங்க, அது எல்லாமே இந்த வாட்டர் பாட்டில்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 10,000 வருஷம் எங்கெங்கெல்லாம் இருந்தது, இந்த 10,000 வருஷம் பூமி மேல எதெல்லாம் நடந்தது எல்லாமே சொல்லும். அது சொல்ற அளவுக்கு நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்லயே இந்த சென்சர்ஸ் இருக்கும், போட்டோகிராமெட்ரியோ சம்திங் எதோ இருக்கும், எக்ஸாக்ட் வேர்ட் அப்புறம் சொல்றேன். அந்த பவர் நம்ம ஃபிங்கர்ஸ்ல இருக்கு, விரல்ல இருக்கும். அது ஏன் நம்ம ஆக்டிவேட் பண்ணல? அதை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? யாருமே சொல்லலையா? மெடிடேஷன் பண்ண தானே வரப்போகுது, அவங்களுக்கு யாருமே சொல்ல கூட தேவை. அந்த அளவுக்கு உடம்பு பவர்ஃபுல், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். எந்த அளவுக்கு நோய் இருந்தாலும் அந்த நோய் குணப்படுத்துறதுக்கு தேவையான மருந்து கூட நம்ம உடம்புலயே இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம மைண்ட் இருக்கு. அந்த மைண்டுக்குள்ள நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றோம், என்லைட்மெண்ட் ஆகிற மாதிரி ஃபீட் பண்றோமா, இல்ல இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் கீழே இறங்குறதுக்கு முயற்சி பண்றோமா?
இந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும், நம்ம வாழ்க்கையை ஆல்டர் பண்ணலாம். தமிழ்ல ஒரு புக் இருக்கு மேடம், துளசி தளம்னு சொல்லிட்டு, தெலுங்குல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எல்லாருமே அந்த புக்கு படிங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் டெர்மினாலஜி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான உண்மையான மீனிங் யாருக்குமே தெரியாது. 99% யாருக்குமே தெரியாது. ஒன்லி யோகி, ஒன்லி சித்தர்களுக்கு தெரிஞ்ச சில மீனிங்ஸ் இருக்கு. அந்த அந்த துளசி தளம்ல பத்ரிஜி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த புக்கு படிச்சாலே நம்ம பேசுற லாங்குவேஜ்லயே பாதி என்லைட்டன் லாங்குவேஜ் தான் இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட மீனிங்கே மாறி போயிடும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே மாறி போயிடும். அதுக்குதான் புக்ஸ் படிக்கணும், குரூப் டிஸ்கஷன்ல இருக்கணும், தியானம் பண்ணணும்ன்றது அடிக்கடி 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 ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்குதான் காரணம். 10,000 வாட்டி சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு வாட்டாவது நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன மேடம் ஏதோ காமிக்கிறீங்க? இந்த புக் தான் எனக்கு தமிழ் தெரியாது. துளசி தளம். அது மேலேயே ஒரு 5 days 6 days 1 week செஷன் எடுக்கணும். ஒரு வேர்டு படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். பியூட்டிஃபுல் புக் அது. ஐ திங்க் பிஎம்சி இ ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த புக். எஸ் சார், இட் இஸ் அவைலபிள். யா சார், இன்னும் பப்ளிஷ் ஆகலையா அந்த புக்? பப்ளிஷ் ஆகலையா? ஓகே ஓகே ஃபைன். எஸ் மாஸ்டர்ஸ், யாருக்காவது என்ன क्वेश्चंस? சார், ஒன் மோர் क्वेश्चन கேட்கலாமா? எஸ் மேம். சார், ரீசெண்டா ஒரு புக் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அதுல நிறைய இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுல நிறைய வந்து சோல் ஸ்பிரிட் 2 வேர்டும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி சோல்னா ஆன்மா, ஸ்பிரிட்னா என்ன சார்? பரமாத்மா அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சோல் அண்ட் ஸ்பிரிட்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒன்று தான் மேடம். ஓகே, I will reconfirm it. I think both are same. Maybe I don't know, but anyway I'll reconfirm it. Okay, sure. Yeah. Sir, and one more thing, ஒரு clarification. இப்போ நீங்க இந்த நிறைய புக்ஸ் சொன்னீங்க முன்னாடித்து, அந்த இந்த பயாலஜி ரிலேட்டட் எல்லாமே சொன்னீங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து படிக்கும் போது அதோட டேர்ம்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அந்த நியூரோ சயின்ஸ் டேர்ம்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது. ஸோ நீங்க அதை படிக்கும் போது அது எப்படி சார், அது லைக் புரியாத விஷயத்த எப்படி நீங்க இது பண்ணிக்கிட்டீங்க? மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும். நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இல்ல. ஐ மீன் இன்ஜினியரிங் சைடு. நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள்ல போயிடுவேன். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அது இன்னும் புரியலன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் இருக்கா, ஸோ எனக்கு புரிதல் வர வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன். சில மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்பேன் கம்ப்ளீட் அந்த புக்ல என்னென்ன எந்த சந்தர்ப்பத்தில் இதை யூஸ் பண்ணாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பேன். இந்த புரிதல் வரலன்னா முன்னு போறது வேஸ்ட். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக படிக்க கூடாது. கம்ப்ளீட்டா இந்த பேராகிராஃப் படிச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு நானே செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இதுக்கே போயிடுவேன். நாளைக்கு ஏதாவது கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட் சொல்லும் போது ஒருத்தர் கேட்டார்னா நான் பதில் சொல்ற அளவுக்கு முதல்ல என்கிட்டே இருக்கணும் சப்ஜெக்ட். நான் என்ன பண்ணுவேன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ், அவங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இந்த மாதிரி அந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் கூட பேரலர் எனக்கு கூட படிச்சுட்டு இருப்பான் அந்த ஃப்ரெண்டு. சொல்லும் போது பர்ஃபெக்ட், இதுதான் சொல்லிட்டு சில நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணணும், அவர் என்ன கரெக்ட் பண்ணுவார். எதனால இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுச்சு, மறுபடியும் ரீசெக் பண்ணும், அந்த டெர்மினாலஜி நானே சரியா படிக்கலையா,
புரிஞ்சுக்கலையா, ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். That's it. Very simple. அண்ட் இந்த புக்ல வர இப்போ டெர்மினாலஜி எல்லாம் என்ன ஆச்சு, பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன் கூகுள்னால எல்லாருக்குமே எல்லாமே தெரிய வருது. ஸோ அதனால ஈஸி டு, இப்போ நான் சொல்ல சில டேர்ம்ஸ் சொல்லும் போது கூட பீப்புள் வந்து ஈஸியா கிராஸ் பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்ஃபா மைண்டு பீட்டா மைண்டுன்னு சொன்னேன். இதுல இந்த குரூப்ல எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. ஒருத்தர் கூட அதுல இருந்து கேள்வி கேட்கல. ஆல்ஃபா மைண்ட் புரிஞ்சுதா? புரியலையா? brain waves ஓட frequency தான சொல்றீங்க, alpha beta brain frequencies. yes brain frequencies. yeah, so நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எப்போ ரொம்ப ஹை டென்ஷனா இருக்கிறோமோ நம்மளோட பிரெயின் வந்து பீட்டா ஸ்டேஜ்ல இருக்கு. பீட்டால கூட மூணு ஸ்டேஜஸ் இருக்கு, ஹை, மீடியம், லோ. ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது இல்ல ஒரு உயிர் காப்பதான விஷயம், ஒரு விஷயம், ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அப்போ எப்படி எந்த அளவுக்கு நம்ம டென்ஷனா ஃபீல் பண்ணுவோம், அந்த டென்ஷன் ஃபீல் பண்ற ஸ்டேட் தான் பீட்டா ஹை. பீட்டா மிடில்ன்றது, பீட்டா மீடியம்ன்றது எப்படி இருக்கும்னா, ஓகே இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஆனா அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன்லயே நம்மளுக்கு 1008 டவுட் இருக்கும். இது பார்த்துட்டு பாஸ் என்ன சொல்லுவாரோ, என்ன திட்டுவாரோன்ற ஒரு கைண்ட் ஆஃப் வரினஸ் இருக்கும்ல, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இன்னைக்கு கூட திட்டு வாங்கணுமா, ஸோ கைண்ட் ஆஃப் சந்தர்ப்பம். அப்படி இருக்கும்போது பீட்டா மீடியம். ஒரு பீட்டா லோன்றது எப்படி இருக்கும்னா, லைட் டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப தூரமா டிராவல் பண்ணோம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, இல்ல பக்கத்துல ஏதோ சண்டை போட்டிருக்காங்க, அது பாட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு கிளியரா தெரியும். பட் ஆனா சுச்சுவேஷன் பார்த்துட்டு கொஞ்சம் லேசா நம்ம ரெசனேட் ஆயிடுவோம். அது பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஐயோ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பீட்டா லோ. ஆல்ஃபான்றது ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் சொன்னதை நீங்க கேட்குறீங்க, நீங்க உங்க வீட்டுல சோஃபாலேயோ சேர்லயோ பெட் மேலேயோ ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு நான் சொல்லதெல்லாம் கேட்குறீங்க. அது ஆல்ஃபா. ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது தான் ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு நீங்க கேட்பீங்க. பீட்டா ஸ்டேட்ல ஹை, மீடியம், லோ, எந்த பீட்டா ஸ்டேட் ஆஃப் பிரெயின் வேவ்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அங்கே வந்து ஒருத்தர் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. பீட்டா ஹைல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னா நீங்க ரியாக்ட் ஆயிடுவீங்க. நீ யாருடைய எனக்கு சொல்றது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அதே ஆளு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் பிரெயின் வேவ்ஸ் ரிலீஸ் ஆகும்போது சொல்லுங்க கேட்பான். ஆமா இல்ல அப்படி இல்லை, யோசிப்பான், ஆனா மண்டுக்குள்ள ஏறும். அப்போ அதுதான் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ சொல்லும் போதோ, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும் போதோ, நம்ம சொல்ற விஷயம் 10 பேர் ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, அப்போ நீங்க அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். சுத்தி இருக்கிற ஆளுங்களோட மைண்ட் செட்டும் அந்த லெவலுக்கு கொண்டு வாங்க. கம்ஃபர்டபுளா பேசுங்க, மேக் தம் ஹாப்பி, மேக் தம் ஏதாவது ஒரு மொக்க ஜோக் போடுங்க. அந்த மொமெண்ட்ல வந்து இறங்கும் உங்களோட மைண்ட். பிரெயின் வேவ்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எது சொன்னாலும் அங்க கேட்பாங்க. அவனும் டென்ஷன்ல இருந்துட்டு நீங்களும் டென்ஷன்ல இருந்துட்டு நான் சொன்னது அவன் கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட்டு, அவன் சொன்னது நீங்க கேட்கலான்னு சொல்லி நீங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரான்றது அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிலைமையில அவர் இல்லை. அதே மாதிரி நம்ம கூட அந்த ஸ்டேட்ல இருப்போம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது வந்து தீட்டா ஸ்டேட். மெடிடேஷன் டிரான்ஸ் ஸ்டேட். ஆல்ஃபால இருந்து இன்னும் கீழே பிரெயின் சைக்கிள்ஸ் வந்து பிரெயின் ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். பிரெயினோட ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா அமைதியா ரொம்ப சூதிங்கா நல்ல மியூசிக் போடும்போது அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு அந்த டீப் ரிலாக்ஸேஷன், அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து ரொம்ப டிரான்ஸ் ஸ்டேட், ரொம்ப அமைதியான பிளேஸ்.
நீங்க காட்டுல போகும்போது ஆட்டோமேட்டிக் நீங்க ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு ரொம்ப ஸ்பீடா வருவீங்க. டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான் இந்த தீட்டா. டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இன்னும் டீப்பா போகும்போது கம்ப்ளீட் தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அதுதான் டெல்டா. டெல்டால இருந்து இன்னும் கீழே போனீங்கன்னா அதுதான் காமா. காமா எப்படின்னா நீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போதோ இல்ல தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுற டைம்லயோ பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும். பாடி எப்போ ரிப்பேர் ஆகும்னா ஆல்பா ஸ்டேட்ல, தீட்டா ஸ்டேட்ல, டெல்டா ஸ்டேட்ல, காமா ஸ்டேட்ல தான் உடம்புல ஹீலிங்கே நடக்கும். இப்ப பாருங்க, காலையில எழுந்திரிச்சோல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறீங்க? டென்ஷனா இருக்கிறீங்களா? டென்ஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் ஸ்டாப் ஆயிடும். எப்பப்பெல்லாம் நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ அப்போ வந்து ரிப்பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிடும். ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் டீப்பா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, எந்த தாட்ஸ் இல்லைன்னா அப்படி இன்னும் ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம இன்னொருத்தர் மேல கோவப்படுறதுன்றது எப்படி இருக்கும்னா, நம்ம விஷயம் சாப்பிட்டுட்டு எதிரில் ஒரு ஆள் அவர் வந்து சாகணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? நான் விஷயம் சாப்பிட்றேன் ஆனா நீ தான் சாகணும் அப்படின்னா அது எப்படி லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும்? ஆப்போசிட் பர்சன் அவர் சாகணும்னா அவனுக்கு விஷயம் கொடுக்கணும். நம்ம குடிச்சிட்டு அவன் சாகணும்னா ஒருத்தர் மேல கோவப்படுறது அப்படி இருக்கும். எதுக்கு கோவப்படுறோம்? அதுல யாருக்கு பெனிஃபிட்? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த நாலேஜ் உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் எமோஷன்ஸ் கிட்டே நீங்க போக மாட்டீங்க. ஒரு சீரியல் எடுங்க, தமிழ் சீரியலோ தெலுங்கோ கன்னடாவோ பாருங்க, பார்த்த 5 நிமிஷத்துல டென்ஷன் ஆயிடுவீங்க. அது என்ன பகவத்கீதையா அவ்வளவு சீக்கிரமா சீரியஸா பாக்குறது? அவ்வளவு நாலேஜ் இருக்கா? என்லைட்மெண்ட் ஆகுற அளவுக்கு நாலேஜ் இருக்காதுல்ல. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கு எது மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அது பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே இருக்கும். மனசு அமைதி கேட்கும், இங்க வந்து பிரெயின் வந்து சீரியல் கேட்கும். அது ரெண்டுமே ஒத்து வராது. இந்த ரெண்டு பிரெயின் எலக்ட்ரோ, பிரெயின்னா எலக்ட்ரோ, ஹார்ட்னா மேக்னெட்டோ. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி. எலக்ட்ரோனா தாட், பிரெயின்னா தாட், ஹார்ட்னா ஃபீலிங். தாட் ஃபீலிங் எப்போ ஒன்னா சேருதோ அப்போதான் அந்த லாங்குவேஜ் தான் பர்ஃபெக்ட்லி கால்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவோம். யூனிவர்ஸ்க்கு இதுதான் புரியும். இங்க ஒண்ணு கேக்குறீங்க, இங்க ஒண்ணு கேக்குறீங்க, அதனால யூனிவர்ஸ்க்கு புரியாது. நம்ம தமிழ்ல பேசினா புரியாது, இங்கிலீஷ்ல பேசினா புரியாது. நீங்க கடவுள் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு சுவாமி எனக்கு தேங்காய் கொடு, சுவாமி எங்க வாழைப்பழம் கொடு, சுவாமி அது கொடு, எங்க பொண்டாட்டி கொடு, எங்க புருஷன் கொடு, இதெல்லாம் கேட்ட ஒண்ணுமே புரியாது யூனிவர்ஸ்க்கு. உனக்கு என்ன வேணும் அது மனசார நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கிறது. எவ்வளவு சிம்பிள் எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க கிரியேட் பண்ணலாம். எமோஷன்ல போயிட்டீங்கன்னா வராது. தாட் ஃபீலிங், தாட் ஃபீலிங், தாட் ஃபீலிங், எப்போ ரெண்டுமே. இந்த ரெண்டு நடுவுல கொஹிரன்ஸ் இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். நம்ம மெடிடேஷன்ல உட்கார்றதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமும் கேட்போம், எனக்கு இந்த மாசம் வந்து 10 lakhs வரணும்னு சொல்லிட்டு தாட் வைப்போம், சங்கல்பம். கொஞ்சம் நம்மளுக்கு எங்கேயா வரப்போகுது 10 lakhs? 10 lakhsனா ஏதாவது சின்ன ஒரு தாட் வச்சா வந்துருமா? நம்ம என்ன பண்ணோம், என்ன புடுங்கணும்? 10 லட்சம் யாராவது வந்து கொடுக்குறதுக்கு அப்படி இப்படியே நெகட்டிவா யோசிச்சுட்டு இருப்போம். இன்னொரு சைடும் பாசிட்டிவா வேணும். அது முடியாது. சார் நான் எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணாலும் எனக்கு ஹெல்த்தே சரியில்லை சார், தாட்டே சரியில்லை சார், எனக்கு எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், எது கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது சார், இப்படிதான் இருக்கும். உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க, இது ஒண்ணு கேட்கும், இது ஒண்ணு கேட்கும். அதனால இங்க எது வேண்டாம், இங்க எது வேண்டாம், முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, மூச்சு மேல கவனம். அது பேலன்ஸ் அந்த ஃபோக்கஸ் மேல வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட்டும் பிரெயினும் ரெண்டும் கொஹிரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹார்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆகும், ஆக்னே சக்கரை ஆக்டிவேட் ஆகும். ரெண்டுமே ஒன்னா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசலாம். சும்மா இப்படி நினைச்சிட்டு சிகரெட் வாங்கினா சிகரெட் வந்துடும். அது யூனிவர்ஸ்க்கு தெரியாது, இது கெட்டதா நல்லதான்னு தெரியாது.
நீங்க என்ன கேட்டீங்க, சிகரெட் வேணும், சிகரெட் வந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஃபேக்கல்டி நம்ம குள்ள வச்சுக்கிட்டு வெளியில வந்து தேடிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு காமெடியா இருக்கு லைஃப். சார் நீங்க பிரெயின் வேவ்ஸ் பத்தி சொன்னீங்க. இதுல சம்டைம்ஸ் வந்து நார்மலா ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது, மெடிடேஷன் பண்ணும்போது இல்ல ஆஃப்டர் மெடிடேஷன் அதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு வேலை செய்யும் போதும் இப்ப ரோட்ல நடந்துட்டு இருக்கோம், ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட ஈவன் சடனா எனர்ஜி வந்து அந்த ரிசீவ் ஆகுறது வருது, அந்த எனர்ஜி இறங்குற மாதிரி ஃபீலிங் வருது. சோ அப்ப எனக்கு என்னன்னா இப்போ மெடிடேஷனும் பண்ணலையே, இல்ல மூச்சு கூட கவனிக்கல, எங்கேருந்து இது சடனா அந்த மாதிரி எனர்ஜி வருது, அது எப்படி நடக்குது சார்? அது என்ன ஏதாவது இண்டிகேஷனா அது? இல்ல, நம்ம மெடிடேஷன் பண்ண என்ன ஆயிடுதுன்னா கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆயிடும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் எப்போ டெவலப் ஆகும், நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து குறையும். ஒரு வேலை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருப்போம். அதே டைம்ல சரி நெக்ஸ்ட் மந்த் நான் ஏதாவது ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு போகணும், அது பற்றி யோசிப்பீங்களா? இல்லை அது பற்றி தாட்டும் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சரி இந்த மாதம் இவ்வளோ இது சேவிங்ஸ் இருக்கு, இது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா, அங்கே போடலாமா, இது பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நீங்க யோசிக்கும் போது இந்த பிரசன்ட்ல ஒர்க் பண்ற, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த ஒர்க் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அங்க மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை. அங்கே மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை. நீங்க நடக்கும் போது நடந்துட்டே போங்க, வேலை பண்ணும்போது வேலை பண்ணிக்கிட்டே போங்க. அது வந்து தானா நடக்கும். நீங்க வாண்டடா நான் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நடக்காது. மெடிடேஷன் பண்ண நீங்க எது மேல ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அது மேலேயே இருக்கும் ஃபோக்கஸ். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் என்ன எடுத்து நம்பர் ஆஃப் தாட்ஸ் குறையும் போது ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவுல கேப் வரும். அந்த கேப்ல தான் இறங்கு. எஸ் மேம். ஓகே சார். விசாலாட்சி. விசாலாட்சி மேம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் என் பேரனுக்கு நான் இது மெடிடேஷன் சொல்லி தரேன். ஓகே. அவனுக்கு சொல்லி தரும்போது அந்த 7 minutes, அவன் 7 years ஆகுது. அவன் என்ன பண்றான், அப்படியே இன்னைக்கு வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அதர்ஸ் மெதுவாக கையெடுத்து மெதுவாக கண்களில் வைத்து இது பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. எதுவுமே சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் லைட் எல்லாம் அணைச்சிட்டு தான் பண்ணேன். அப்புறம் கதவை திறந்தோன்னதான் அவனுக்கு தெரியுதான், நான் தூங்கிட்டேன் பாத்தி அப்படிங்கிறான். அது தூங்குறானா அது மெடிடேஷன் பண்ணிருக்காங்க? அது அவங்க அப்படிதான் சொல்லணுமா? குட்டி பையன் 7 years ஆகுது. இருக்கட்டும் 7 years 7 minutes பண்றாரு, 2 minutes பண்றாரு, மேட்டர் கிடையாது. அவன் தூங்கிட்டேன் பாட்டிங்கிறான். அவன் அவரே சொல்றாரு தூங்கிட்டாரு. அது தூங்கினாலும் தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லையே. அட்லீஸ்ட் உட்கார்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அவரு உங்களுக்கு கோஆபரேட் பண்றாரு, அதுவே பெரிய கோஆபரேட் பண்றான். அதுதான் வேணும். முதல்ல அந்த பாயிண்ட் தான் வரணும். அவங்க கூட நீங்களும் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். நானும் பண்றேன். என்ன ஆயிடும்னா, ஓகே பாட்டி பண்றாங்க, நானும் இந்த மாதிரி பண்ணணும். நான் வந்து எங்க பிரதர் வீட்டுக்கு போகும்போது எப்பாவது போன்ல நல்ல சாங்ஸ் வந்துச்சுன்னா ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு போன் ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பேன். மெயில்ஸ் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது எல்லாம் பண்ணிட்டு, எங்க அண்ணன் பையன் பார்த்துட்டு, ஓஹோ போன் கையில இருக்கணும்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கணுமான்னு சொல்லிட்டு அவனு கூட போட்டுக்கிட்டான் ஹெட்ஃபோன். அவங்க அப்பா கிட்ட செல்போன் வாங்கிட்டு, டேய் என்னடா பண்றான்னா, நானும் போன் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஹெட்ஃபோன் எதுக்கு வச்சாங்க, நீ காதுல மாட்டிக்கிட்டு இல்ல, அதனால நானும் காதுல மாட்டிக்கிட்டேன். காமெடியா தான் இருக்கு. ஆனா அப்சர்வ் பண்றாங்க. அந்த அப்சர்வ் பண்ற நீங்க என்ன பண்றீங்களோ அது அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணட்டும் இல்ல தூங்கட்டும் பரவாயில்ல, எதானாலும் பரவாயில்ல. நீங்க சாக்லேட் கொடுங்க, ஒரு 2 minutes கல்லே திறக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைங்க. இந்த 2 வயசு குழந்தை ஒண்ணு இருக்கு, 2.5 வயசு. அதுவும் வந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கும், கொஞ்சம் உடனே அழ ஆரம்பிச்சிருது. அந்த இருட்டை பார்த்துட்டு அது பயந்துட்டு அழுதே மாடியில வந்து
அது இருட்டு பார்த்துட்டு பயந்துட்டாங்கன்னு உங்களுக்கு அவங்க அந்த புள்ள சொல்லுதா? இல்ல இன்னும் வந்து அழுதுன்னு வருது அது. இல்ல அந்த தாட் இங்க வர வைக்காதீங்க. ஏன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும் குழந்தை. சரி அங்கே உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி பயப்படணும், இந்த காரணத்தினால பயப்படணும் நீங்க சொல்ல வரீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. நான் அதுட்ட சொல்ல உங்கள்கிட்ட இல்ல நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லாம மனசுல நினைச்சாலே அப்சர்வ் பண்ண அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் குழந்தை. அது வந்து டெய்லி வந்து தலையில தொப்பி போட்டு கண்ணை மூடி உம்மாச்சி துவறாங்கன்னு வந்து சொல்லுவேன் எப்போதுமே. இப்ப வந்து இப்ப அண்ணா வந்தோடனே தங்கச்சியும் வரும், நானும் வரப்போறேன் பாட்டி, நானும் உம்மாச்சி துவரப்போறேன்னு வந்து பக்கத்துல உட்காந்துக்குது. உட்காந்துட்டு கொஞ்சம்னா அழ ஆரம்பிச்சிருது. அது பரவாயில்ல, அலோட்டும். நான் சாக்லேட் கொடுக்குறேன், நீ 2 நிமிஷம் அப்படியே உட்காரு. அது அப்படி சொல்லுங்க. சரி ஆனா பையன் கூப்பிட்டா முதல்ல மாட்டான், வரமாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எல்லா வீட்டுல அதெல்லாம் சகஜமா. நீங்க உட்கார வைங்க, அதுவே போதும். அதான் உட்கார வைக்கிறேன். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மனவதி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு செஷன் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் எனக்கு கிளாரிஃபை பண்றது முடிஞ்சிச்சு. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்களே பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பை மிஸ்டேக் ஏதோ வந்துச்சுமா? நல்லா இருந்துச்சு. அந்த கோபம் வந்து காமனான விஷயம். அந்த கோபத்தை விட்டுதான் வர முடியலன்னா நீங்க அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் அழகா சொன்னீங்க. ஆனா சார் என்னமோ திருப்பி காலேஜ்ல உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கு சார் எனக்கு. நிறைய பாடம் நிறைய மண்டக்குள்ள திணிக்கிற மாதிரி. இவ்வளோத்தையும் எப்படா என்னைக்குடா நம்ம புரிஞ்சுட்டு என்னைக்குடா நான் ஃபாலோ பண்றேன்னு அப்படி ஒரு பிரமிப்பா இருக்குது சமயத்துல. இல்ல அந்த தாட்டு கூட வர வைக்காது. என்னைக்கு ஃபாலோ பண்றது கேட்டீங்கல்ல, கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டா அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துடணும். ஓகே, இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுப்பீங்களா என்ன? இந்த ஜென்மத்துல முடிச்சிருங்க. எல்லாரும் இப்ப மாதிரி இருக்கணுமா? வேணாம். அடுத்த ஜென்மத்துல சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்களே இல்லையான்னு கூட தெரியலையே. ஆமா, ஆனா போன ஜென்மத்துல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்ததுனாலதான் உங்களோட எல்லாம் பேசுற ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். அதனாலதான் நான் உங்களை மீட் பண்றதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, ஏதோ அந்த கனெக்டிவிட்டியில தான் எனக்கு போன ஜென்மத்துல புரியாத விஷயம்லாம் இப்ப கத்துக்க. எல்லாருக்குள்ள அந்த தேடுதல் இருக்கு. அதனாலதான் லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒன்னா சேருவாங்க. ஒரே திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்னா சேருவாங்க. பாருங்க, திருடங்கள் எல்லாம் ஒரு குரூப் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு நெட்வொர்க்கே இருக்கும். நீ இந்த ஏரியால திருடு, நான் அந்த இன்னொரு ஏரியால திருடுற மாதிரி, நீங்க எந்த ஏரியால மெடிடேஷன் பண்ணாங்க இன்னொரு ஏரியால மெடிடேஷன் பண்ற மாதிரி எல்லாம் திருடும் போல. அப்புறம் சார் இன்னொன்னு, அப்புறம் வந்து குரூப் மெடிடேஷன் பண்ணா வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சக்தி அதிகம், பவர் அதிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட் வந்து நம்ம இப்ப அகஸ்தியா பிரமிட்ல போயிட்டோ இல்ல அங்க பரமேஸ்வரர் மெடிடேஷன் அங்க நம்ம ஒரு சென்டர் பிரமிட் சென்டர்ல போய் உட்காந்து இல்லைன்னா ஒரு 30-40 பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்றோம். அப்போ அந்த எனர்ஜி உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அங்கங்க செஷன் நடந்தப்போ போயிருக்கிறேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்ம ஆன்லைன்ல எங்கேயோ ஒருத்தர் உட்காந்து மெடிடேஷன் காலையில 4 to 7 இருக்குது. அப்புறம் திருச்சி மாஸ்டர், அவங்க சஞ்சய் மாஸ்டர் வந்து 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க அந்த செஷன். அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல திருச்சியில ஒருத்தர், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் அப்படி உட்காந்து செய்யும் போது அந்த குரூப் மெடிடேஷன் அந்த எனர்ஜி கிடைக்குமா? எஸ், அது கூட குரூப் மெடிடேஷன் தான். குரூப்னா ஒரே இடத்துல 30 பேர் உட்கார்றது கிடையாது. அங்கங்க உட்கார்ந்தாலும் ஒரே நேரத்துல பண்றீங்களா, அது கூட குரூப் மெடிடேஷன். நல்ல கேள்விமா. அது கூட குரூப் தான். ஓகே. அப்போ நம்மளோட அந்த எனர்ஜி ஒன்னா எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்றீங்களா?
ஆமா, எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் சார் இந்த பீட்டா தீட்டா சொன்னீங்களா, அது இன்னொரு தடவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், எனக்கு சரியா புரியல. சரி, அந்த ஆல்ஃபா மைண்ட் பத்தி சொன்னீங்கல்ல சார். ஆல்ஃபானா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா உங்களுக்கு இங்க ரிசீவ் பண்றீங்கல்ல, புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அந்த புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க உங்க மைண்ட் செட் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா, அது எப்போனா நீங்க ஆல்ஃபா ஸ்டேட்ல இருந்தாதான் அதெல்லாம் கேட்க முடியும். நீங்க டென்ஷனா இருக்கும்போது நான் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் நான்சென்ஸ் தெரியும். இப்போ நீங்க ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸ் உங்க அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுனால நான் எது கேட்டாலும் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு அற்புதமான விஷயமா தெரியுது, ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா தெரியுது. புரியுதா? இது பிரெயின் வேவ்ஸ் மாதிரி. எந்த ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயினை ரிலீஸ் பண்ற வேவ்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க தான் இப்போ சொன்னீங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஏரியால உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது சங்கல்பம் வைக்கும் போதோ அது அது கூட்டு தியானமா, குரூப் மெடிடேஷனா சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நான் சென்னையில இருக்கிறேன், நீங்க உங்க வீட்டுல ஏதோ தமிழ்நாட்டிலயோ வெளிநாட்டிலயோ இங்கே இருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு சங்கல்பம் சொன்னேன், எல்லாருமே சேர்ந்து அந்த சங்கல்பம் உச்சரிக்கும் போது நினைக்கும் போது மனசுல நம்ம இங்க இருந்து ஒரு வேவ் ரிலீஸ் ஆயிடும். நம்ம நெகட்டிவா ஏதாவது ஒன்று யோசிச்சோம்னா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேவ்ஸ் ரிலீஸ் ஆயிடும் நம்ம பிரெயின்ல இருந்து. நம்ம பாசிட்டிவ் ஏதாவது யோசிச்சோம்னா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆயிடும், பாசிட்டிவ் வேவ்ஸ் ரிலீஸ் ஆயிடும். இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எல்லாருமே ஒரு வாட்டி பாசிட்டிவா ஒரு தாட் ரிலீஸ் பண்ணாலே அந்த 800 கோடி மக்களோட தாட் அப்படியே அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு பெரிய கிளவுடா ஃபார்ம் ஆயிடும், அதுவே ஒரு எனர்ஜியா ஃபார்ம் ஆயிடும். அந்த பாசிட்டிவ் வேவ் இந்த பூமி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூமி கூட ஹாப்பியா இருக்கும். ஒரு ஆவரேஜ் பர்சனு ஒரு நாளைக்கு 50% நெகட்டிவா இருக்கும்போது, 800 கோடி மக்கள் நெகட்டிவா யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே யார் ரிசீவ் பண்றாங்கன்னா அனிமல்ஸ் ரிசீவ் பண்ணுது, பிளான்ட்ஸ் ரிசீவ் பண்ணுது, எர்த் ரிசீவ் பண்ணுது, ஒரு மனுஷன் தவிர. அப்போ நம்மளுக்கு தெரியாம நம்ம இந்த பூமியை எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் பூகம்பமே வருது, சுனாமியே வருது, லேண்ட்ஸ்லைட் ஆகுது, பிளேன்ஸ் ஷிப்ஸ் இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த நெகட்டிவ் தாட்னாலதான். இது எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் அக்ரிவேட் ஆகுது, கொஞ்சம் பவர் கூடுது. அதனாலதான் நம்ம மேக்சிமம் பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாள், பௌர்ணமி நாள், பௌர்ணமிக்கு அப்புறம் 3 நாள், மொத்தம் 7 நாள் மேக்சிமம் சைலண்டா இருக்கணும். நம்ம இந்த பூமிக்கு நெகட்டிவ் தாட் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு தான். நம்ம எந்த அளவுக்கு நெகட்டிவா யோசிக்கிறோமோ நம்ம உடம்புல இருக்கிற 70% வாட்டர் கூட நெகட்டிவா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவிட்டி தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வெளியில இருந்து நெகட்டிவ் நோய் அப்சர்வ் பண்றோம், வெளியில இருந்து ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்மள அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு மேக்னெட், அதுதான் ஹார்ட்ன்றது மேக்னெட் மாதிரி. அந்த ஹார்ட்டே ஒரு நெகட்டிவா, ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சுன்னா அந்த ஹார்ட்டுக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஹார்ட் கேட்காது. நீங்க ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறீங்க, நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி, எனி டிசீஸ் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி. இதெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகுது? நெகட்டிவிட்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம பிரெயின்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. அதுதான் வேவ்ஸ். அதுதான் ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ். இந்த 800 கோடி மக்களோட பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்டா வேவ்ஸ் தான் அதிகமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா 10 லட்சம் நெகட்டிவ் தாட் is equal to 1 பாசிட்டிவ் தாட்.
10 lakh நெகட்டிவ் தாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாசிட்டிவ் தாட். அப்போ நீங்க பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி நிறைய அதிகமாயிடுச்சுன்னா நீங்க இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க கவுண்டர் பண்ணலாம். ஹிமாலயாஸ்ல சித்தர்கள் உட்கார்ந்துட்டு 10,000 வருஷம் 20,000 வருஷம் உட்கார்ந்துட்டு எதுக்கு மெடிடேஷன் பண்றாங்க? புத்தி இல்லாத மக்கள் நெகட்டிவ் தாட்ஸ்னால இந்த பூமியே ரொம்ப பாதிப்பு கொடுத்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு மகான்கள் எல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது. ஆனா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த தியானம் பண்ண இந்த இதுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து என்ன டெலீட் ஆயிடுமா? குறைஞ்சிருமா? கரைஞ்சிரும், அப்படியே மாயமாய் போயிடும். எப்படி கேக்குறேன்னா, ஒரு பதிவு இருக்குது இல்லையா? இப்ப நியூஸ் கேக்குறோம். முன்னாடி எல்லாம் வந்து எங்கேயோ நடக்கும், எப்படியோ போயிடும், அப்படி போயிடும். இப்போ எங்க நாலா பக்கமும் வந்து இருக்கிறத வந்து 10 பங்கு அதிகமா நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களா? இப்ப அது நடந்துருமோ, அங்க நடந்ததே அது மாதிரி இங்க நடந்துருமோ அப்படின்லாம் ஒரு பயம் வருது இல்லையா? அந்த மாதிரி பதிவு எல்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து எவாபரேட் ஆகிறதுக்கு இதுல சான்சஸ் இருக்கா? அவங்கள ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்குள்ள என்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அதுக்கு போயிடும். ஊர்ல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அவங்க இது க்ளோஸ் பண்ணணும். மீடியான்றது ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் நெகட்டிவ் இம்பாக்டிங் ஃபீல்ட் ஆக்சுவலா. ஆமா, அத ஹால்லே கொண்டு வந்து உட்காத்தி வச்சிருக்கோம். ஆமா, எங்க வீட்டுல டிவி இருக்காது. ஓ, வாங்கினதே கிடையாது டிவி. ஏதாவது தேவையான கூகுள் நியூஸ்ல இல்ல யூடியூப்ல பாப்பேன், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார், அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து தமிழ்ல மன அலை நீளம்னு சொல்லுவாங்க. புரியல அப்படின்னு சொன்னாங்க. மன அலை நீளம். மன அலை நீளம். நீளம். ஓகே ஓகே. நீளமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கிரகலட்சுமி மேம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மாஸ்டர், கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா. குரலை வச்சு மாத்திராதீங்க. 2 கொஸ்டின் அவங்க கேட்டதுல இருந்து எனக்கு வந்தது. அந்த 2 இதுக்கும் இப்ப இவங்க பேசினாங்க இல்லையா, நீங்க அது சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. 10 லட்சம் ஏன்னா நெகட்டிவ்னு நீங்க சொல்ற மாதிரி நியூஸ்ல கேட்கும் போதுலாம் ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு இது வரும் நிறைய பேருக்கு. எனக்கு பொதுவா அதெல்லாம் தோன்றது இல்ல. அப்போ வந்து நீங்க சொன்னீங்க, அந்த சொல்லும் போது தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஒருத்தர். அது மாதிரி இருந்தது நீங்க சொன்னது. அந்த ஒரு தாட்டே அவ்வளவு பேர் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னா, நம்ம இவ்வளவு தாட்டு நம்ம அதனாலதான் மெடிடேஷன் பண்றவங்க கம்மியா இருந்தாலுமே இன்னும் அந்த பூமி வந்து டிரான்சென்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அது நம்ம 1 லாக்ன்றது அப்ப அதுக்கு 10 மடங்குக்கு மேல, அது 10 மடங்கு லட்சம் மடங்குக்கு மேல அது பவர் இருக்கு அப்ப. ஆமா, அப்படிதானே சார்? அப்படிதான். 2வது இது மேல மகேஷ் யோகி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணிருக்காங்க, சில ஃபார்முலா கூட கொடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சென்னையில 1 கோடி மக்கள் இருக்காங்க, ஓகேவா? அதுல 1% எவ்வளவு வரும்? 10,000 எங்க 1 lakh. 1 lakh. ஓகே சார். 1% 1 lakh தானே, 1 crore. ஓகே சார். ஓகே, ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 1 lakh ஸ்கொயர் ரூட் பண்ணவா? 1 lakh ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா 316. ஓகே சார். சோ சென்னையில ஒரு கிட்ட ஒரு 350 பேர் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணாலே சென்னையை காப்பாத்தலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ அப்போ இவங்க மகேஷ் யோகி அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 40-50 வருஷமா முன்னாடியே பண்ணிருக்காங்க. எங்க யுத்தம் நடக்குதோ அங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அத்தனை பேர் மக்கள் அங்க குரூப்பா சேர்ந்துட்டு தியானம் பண்ணும்போது அந்த யுத்தமே ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த வாரே ஸ்டாப் ஆயிடுச்சு.
அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸே இருக்கு. சில நியூயார்க் சிட்டில இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அங்க வந்து கிரைம் ரேட் கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே அதோட இம்பாக்ட் இருக்கு. ஆமா, நம்ம இதுல கூட கேள்விப்பட்ட சார், பிரமிட்லாம் வச்சா கூட ஆக்சிடென்ட் இல்லாம குறையுது. அது வேற சப்ஜெக்ட். இப்போ நாம பேசுறது மைண்ட் பத்தி, அந்த தாட்ஸ் பத்தி, பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி பத்தி. அப்போ 1 கோடி மக்களுக்கு 320 பேரே போதும் நினைக்கும் போது, அப்போ நம்மளுக்கு யாரு இருக்காங்க? நமக்கு மொத்தம் 900 கோடி இருப்பாங்களா மொத்தமும் சேர்த்தா? உங்களுக்கு மட்டும் யாரு இருக்காங்க? எனக்கு மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றீங்களா? எவ்வளவு பேர் வேணும் உங்களுக்கு மட்டும்னா? ரொம்ப நெக்லிஜிபிளா போதுமே. நீங்க மட்டும் இருந்தா போதுமா? போதும். ஓகே, அப்போ டோட்டல் ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் வருது? சின்ன கனெக்ட் பண்ணி பாருங்க. 24 மணி நேரம் into 60 minutes into 60 seconds 86,400 seconds ஆயிடுச்சு. ஓகேவா? இது நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 86,400. இதுல 1%, சாரி, 86 into 0.01. ஓகே, 846 செகண்ட்ஸ். 846 செகண்ட்ஸ் நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 846 29 செகண்ட்ஸ். ஒரு சின்ன கால்குலேஷன், அரை நிமிஷம் ஒரு நாளைக்கு, அரை நிமிஷம் நீங்க தாட்லெஸ் ஸ்டேட் இருந்தா போதும், நம்மள காப்பாத்திக்க. அந்த அரை நிமிஷம் உங்களால முடியுதா? கண்டிப்பா. 30 செகண்டுங்க. 1-2 டக்கு டக்கு டக்குன்னு நீங்க காஃபி சாப்பிடுறதுக்கு 4 நிமிஷம் ஆயிடுது. அப்ப நம்ம அதிகமா பண்றதுனால நம்ம தான் இப்ப எர்த்துக்கு வந்து ஒரு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட ஜென்மத்துல நம்ம ஏற்கனவே பேகேஜ் இருக்குல்ல, அது யாரு கிளியர் பண்ணுவோம்? என்னோட பேகேஜ் நான் தானே கிளியர் பண்ணணும். எங்க அப்பாவை கிளீன் பண்ணுவாரு. ஓகே சார், அதெல்லாம் கிளீன் பண்ணல. தன்னை கணக்குல சரக்கு வச்சிருக்கோமே, என்னமோ நம்மளா பெரிய இந்தியாலேயே பெரிய டீலர் மாதிரி வச்சுக்கிட்டோமே சரக்கு. அப்புறம் குவாலிட்டி வச்சிருக்கோம், அதெல்லாம் கிளீன் பண்ணணும். எல்லாம் செப்டிக் டேங்க் தான் எல்லாம். சரிங்க சார், இப்ப அவங்க குழந்தைய பத்தி சொன்னாங்க இல்லையா? நான் ஒரு டீச்சர் சார், சென்னையில இருக்கேன். இப்போ குழந்தைய பத்தி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு நான் மெடிடேஷன் உட்கார வைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பக்தி மார்க்கத்திலயும் பிரார்த்தனையில நம்பிக்கையே இருக்காது. இங்க மெடிடேஷன் வந்து நான் 2 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அது போல அது தியான மார்க்கத்துக்கு வரும்போது இதுல எனக்கு அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதுல வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அது அவ்வளவா எனக்கு அது தேவையும் இல்லாத மாதிரி தோணும். தியானம் வந்து தியானத்துக்காக அப்படிங்கிற ஒரே தாட்டு தான் இருக்கும். கடவுளை கூட நம்ம கடவுளுக்காக கும்பிடணும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்படிதான் எனக்கு எப்பவுமே தாட் இருக்கும். இப்ப எனக்கு பசங்களா உட்கார வைக்கும் போது நம்ம தியானத்துக்காகன்னு சொல்ல முடியல. அப்ப நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு, உனக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிடும். ஐயா வேண்டாம், ஐயோ அது பெரிய தப்புமா. அதுதான் கேட்டுக்கிறேன் சார், எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கே மைண்ட் அது டூவா இருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த டைம்ல மிட்டாய் காட்டி ஆசை காட்டி உள்ள வர சொல்றதா, எப்படி அது எடுத்துக்கிறது? நான் அதாவது பெட்டர் இது. ஐயோ உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் என்ன எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்ககிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க மெடிடேஷன் பண்ண 10 ரூபாய் வரும். 10 ரூபாய்க்காக நீ மெடிடேஷன் பண்ண, அது எப்படி எவ்வளவு காமெடியா இருக்கும் பாருங்க. ஆமா சார், கரெக்ட் தான். அவன் பிறந்ததுல இருந்து ஜீனியஸ். நம்ம எந்த அளவுக்கு டெக்னிக்கலா கஷ்டப்பட்டு முட்டாளாக்குறோம் அவனை பாருங்க. ரொம்ப இல்லாஜிக்கலா நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்கு தெரியாம இன்னொருத்தர்னு இது என்ன சொல்றது, கொலை பண்றதை விட மோசம் தெரியுமா? அதுதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி அப்ப அவங்கள வந்து என்ன சொல்லி உட்கார வைக்கிறது சார்? ஒண்ணும் இல்லம்மா, உட்காருங்க, அவ்வளவுதான். அவன் முதல்ல அவனுக்கு தாட்ஸ் இருந்தா தானே யோசிக்காதன்னு சொல்றது. சின்ன குழந்தை 0 to 7க்கு அவனுக்கு அனலிட்டிக்கல் திங்கிங்கே இருக்காது. இப்போ நீங்க சாக்லேட் கொடுத்தா என்ன குழந்தை என்ன பண்ணும்? சாக்லேட் எடுத்துக்கும். இவன் எதுக்கு எனக்கு சாக்லேட் கொடுக்குறா, இதுக்கு பின்னாடி என்ன இன்டென்ஷனு? அதுவே நீங்க ஒரு 16 வயசுல ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு ஆள் போய் சாக்லேட் கொடுத்தா அந்த குழந்தை
சும்மா வாங்கிடுமா, நீ என்னத்துக்கு கொடுக்குற, நான் போலீஸ் கிட்ட போறேன், இதெல்லாம் கேட்கும் பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அது அங்க அஃபென்ஸ் ஆகுது. இங்க வந்து ஒண்ணுமே இல்ல, ஜீரோ மைண்ட்ல இருந்து அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப ஜாலியா இருக்கு. அவ்வளவு சின்ன பசங்களா சார்? 6th 7th 8th சொல்றேமா, அவங்களுக்கு கூட தாட்ஸ் கம்மி தான் இருக்கும். கொஞ்சம் 6th 7th 8th கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் வேற இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்க சொல்றேன். எப்படி அவங்க எப்படி சொல்லணும்னா, ஓகே இப்போ என்ன மார்க் வருது, 100 out of எவ்வளவு மார்க் வருது, சொல்லுவான் 40யோ 50யோ 60யோ 80யோ வாட் எவர் சம் நம்பர் சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் ஏன் 100% வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க தேடுங்கன்னு சொல்லும் போது அப்பா யோசிப்பான், எங்க மிஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அவன் ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ண வைங்க. அவனுக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லாதீங்க. நீங்க கேட்கிற கேள்வியில் அவன் வந்து யோசிக்கணும். ஓகே சார், நம்மளே பதில சொல்லக்கூடாது. பதில் வரட்டும், நம்ம கிட்ட ஆன்சர் போய் நீங்க எது கேட்டாலும் என்கிட்ட ஆன்சர் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்களோ இல்லையோ, நீங்க எது கேட்டாலும் நான் கிளாரிட்டி தான் கொடுக்குறேன் தவிர ஆன்சர் கொடுக்க மாட்டேன். நான் ஆன்சர் தேட வேண்டியது உங்க பொறுப்பு, என்னோட பொறுப்பு கிடையாது. நான் ஆன்சரே கொடுக்க கூடாது முதல்ல. அப்போ நீங்க என்ன தேடுவீங்க? நான் எல்லாமே நான் சொல்லிட்டே இருந்தா, யாரு எது சொன்னாலும் முதல்ல நீங்க போங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கே தானே தெரியும், உங்களுக்கே தானே தெரியும்னு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நான் எப்பவுமே கமெண்ட்மெண்ட் சொல்லவே மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட் நீங்க இன்னும் யோசிங்க எது சொன்னாலும் நம்பாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண புக்ஸ், நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சுன்னா அப்ப நான் எனக்கு தெரியாம உங்களை தப்பான ரூட்ல கொண்டு போற மாதிரி தானே ஆயிடுச்சு. அதனால நெவர் கிவ் எனி சொல்யூஷன்ஸ், மேக் தெம் டு திங்க். அதுவே போதும். அந்த அனலிட்டிக்கல் திங்கிங், அந்த பேட்டர்ன் நீங்க கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. எதுக்காக நீங்க படிக்கிறீங்கன்னு கேளுங்க. இல்ல எங்க அப்பாக்காக, அவர் தொந்தரவு பண்றாரு, அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட்ல அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. தட் இஸ் கால்ட் சைல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இருந்ததுன்னா யாருமே அட்ரஸ் பண்ணாங்க, பேரண்ட்ஸும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட டார்கெட்ஸ் வேற இருக்கும். அவங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. டீச்சர்ஸோட டார்கெட் இன்னொரு மாதிரியா இருக்கும். ஸோ குழந்தைங்க யாரு புரிஞ்சுக்கிறது? இது பத்தி நீங்க இன்னும் டீட்டெயில வேணும்னா புக் ஆஃப் சில்ட்ரன் பை ஓஷோ, இந்த புக்கு படிங்க. வண்டர்ஃபுல் புக். ஆக்சுவலி ஆஸ் எ டீச்சர் இட்ஸ் அ மேண்டேட்டரி. என்னோட ரெக்கமெண்டேஷனா இட்ஸ் அ மேண்டேட்டரி, கம்பல்சரி டு ரீட் தி புக் ஆஃப் சில்ட்ரன். அவங்க வேர்ல்டுக்கு நீங்க போய் பார்க்கும்போது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அவங்களுக்கு புரிதல் வர்றதுக்கு நீங்க எது பண்ணா, எது சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க அப்படியே ஏத்துக்கணும். இல்ல நான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசுவேன், நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும், புரியாதான். அவன்கிட்ட என்ன கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இப்போ பத்ரிஜி கிட்ட போய் உட்கார்ந்துட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு அவர் கீழே இறங்கிட்டு சொல்லுவார். அதுதானே இங்க உண்மையான டீச்சிங். நான் சிம்பிளா நான் சொல்லிட்டு போனோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் நதிங்னஸ். என்ன புரியும்? அதுக்கு டீட்டெயிலா ஒண்ணு நான் நிறைய உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் சொல்லி, சப்ஜெக்ட் சொல்லி, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது சொன்னது அதுக்கப்புறம் இது சொன்னதா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா நீங்க டீச்சிங்ல ஏற்கனவே இதுதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஒண்ணு பேக்ரவுண்ட் ஆஃப் ரிலேட்டட்னஸ், பேக்ரவுண்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாதான் அந்த புரிதலை கொண்டு வருவீங்க. ஆமாங்க சார், கரெக்ட். சேம் வே தட் இஸ் வாட். அவங்க லெவலுக்கு நம்ம போகணும். அது சில சமயம் மார்க் கம்மியா இருக்கும் போது அந்த பசங்க வந்து நிக்கும் போது அந்த கண்ணுல வலிய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மார்க்கை வச்சு அவங்களே அவங்கள மதிப்பை இறக்கிக்கிற மாதிரி, அவங்களோட இதை தெரியாத மாதிரி இருக்கும்போது இதனால நீங்க குறைன்னு நினைக்காதீங்கடான்னு சொல்லுவேன்.
இருந்தாலுமே அது இல்லம்மா, அது சொன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது புரிய வைக்கணும். அது யாருமே அட்ரஸ் பண்றது இல்ல. சாரி டு சே. இந்தியால ஃபாரின்ல சில நாட்டுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அட்ரஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுது. மேக் them feel worth. அது செய்வேன் சார் நானு. நீ வந்து பிரயோஜனம் இல்லாம கடவுள் உன்னை படைச்சிருக்க மாட்டாரு. இந்த மார்க் வந்து உன் தகுதியை சொல்றது இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்காத. நீ மத்தவங்க சொல்லி நீ முட்டாள் ஆவறது இல்ல. நீ முட்டாள் நம்பினா மட்டும்தான் நீ முட்டாள் ஆவ. அதனால அந்த மனசுல வச்சுக்கோன்னு தான் சார் சொல்லி தருவேன். நிறைய மார்க் எடுக்கிறவங்களாம் புத்திசாலி, கம்மி மார்க் எடுக்கிறவங்களாம் முட்டாள்னு ஒரு நாளும் நீங்க டிசைட் பண்ணிக்காத. உனக்கு அது பண்ண வழி தெரியல, அவ்வளவுதான். அது வழி என்னன்னு தேடுன்னு மட்டும்தான் சொல்லுவேன். நானே கிளாஸ்ல யாரையும் முட்டாள் இந்த மாதிரி மக்கள்னு திட்டுறது கூட கிடையாது. அந்த நாள் பத்ரிஜி இந்த விஷயத்துல என்ன சொல்லுவார்னா, டெவலப் சயின்டிபிக் டெம்பர். சயின்டிபிக் டெம்பர்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும், இது எப்படி தேடணும். ஒரு ப்ராப்ளம் கொடுங்க, இந்த ப்ராப்ளம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நெட்ல பார்ப்பீங்களா, அப்பா அம்மா கிட்ட கேட்பீங்களா, என்னவே தெரியாது. நீங்க இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுங்க. அப்படி நீங்க ஒரு டைம் ப்ராப்ளம் கொடுக்கும்போது அவங்க தேடுவாங்க இல்லையா, அந்த தேடுதல் that leads to learning actually. அந்த யோசிக்கிற தன்மை வந்து நீங்க அந்த குழந்தைக்குள்ள எப்போ நீங்க டெவலப் பண்ணீங்களோ போதும். அந்த மாதிரி ஒரு 6 months பண்ணி பாருங்களேன், மார்க் தானே ஏறும். இங்க வந்து அந்த மாதிரியே ஒரு சிஸ்டம் இருக்கு சார். மார்க் தான் உன்னோட தகுதி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எனக்கு அக்செப்டே ஆக மாட்டேங்குது. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பார்க்கலாம், நீங்க சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சார். டெய்லி உட்காடுறாங்க, ஆனா ரொம்ப சீக்கிரம் ஏதாவது சொல்றாங்க சார். நான் இது பார்த்தேன் அது பார்த்தேன்னு. சரி, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தெரியவும் தெரியாது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு இது வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லும் போது கூட நான் ரொம்ப பெருசா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு இது வந்துருச்சான்னு கூட கேட்க மாட்டேன். பரவாயில்லடா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓகே, அடுத்தது நம்ம பண்ணலாம், அமைதி ஆக்கிட்டு நம்ம அப்புறமா பாடம் படிக்கலாம், இப்ப பாடம் உங்களுக்கு தெளிவா புரியும், அப்படிதான் நான் சொல்லிடுறது. இருந்தாலும் இந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் இதெல்லாம் ஏதோ மிட்டாய் காட்டுற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், டைம் இல்லாதனால நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட் ஆக்சுவலா, சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி சொல்லணும்ன்றது. ஓகே சார், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பாப்போம் எவ்வளவு தூரம் எங்களால செய்ய. அந்த புக் ஆஃப் சில்ட்ரன் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் முடிச்சு இந்த சண்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கும் டெய்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு மறுபடியும் வில் ஸ்டார்ட் வித் ஏதாவது குவாண்டம் சயின்ஸ்ல. அதுல வந்து நீங்க இந்த சில்ட்ரன்ஸ்க்கான கேள்வி அதுல நிறைய வரும். அதுல உங்களுக்கு சொல்றேன், குவாண்டம் சயின்ஸோட அப்ளிகேஷன்ஸ் குழந்தை எப்படி சின்ன வயசுல இருந்து அதை அப்ளை பண்ணும்போது குழந்தை எந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லா ஷைன் ஆயிடுவாங்கன்றது அதுல சொல்றேன். சின்ன வயசுல நான் சோசியல் ஸ்டடிஸ் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு டீச்சர் அடிச்சாங்க. எதுக்குன்னா, டிப்பு சுல்தான் எப்போ இறந்துட்டாங்க அதுக்கு நான் எழுதல. எனக்கு என்னன்னா, அந்த லூசு பையன் எப்போ பிறந்தானே, எனக்கு எப்போ இறந்தா எனக்கு என்ன அன்றது என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல, டீச்சர் கூட அதெல்லாம் கேட்கக்கூடாது. முதல் அங்க என்ன இருக்கோ படிச்சுட்டு இது பண்ணு. அது லெர்னிங்கே கிடையாது. அது சும்மா மெமரைசிங் தான். மெமரிக்கு தான் மார்க் போடுறாங்க தவிர அறிவுக்கு மார்க் இல்ல. அந்த பிரிட்டிஷர் அந்த சிஸ்டம் என்ன சொல்றாங்க, மெக்காலே சிஸ்டம். பிரிட்டிஷர்ஸ் 250 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியால 7,50,000 குருகுலாஸ் இருந்தது. இன்னைக்கு 0. அந்த குருகுலாஸ்ல சொல்ற சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆஸ்ட்ரானமி, காஸ்மாலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஆர்ச்சரி, இது என்ன சொல்றது, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்கு. எல்லா ஸ்கில் டெவலப் பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. இப்ப பாருங்க, மனப்பாடம் பண்றது தவிர வேற எந்த ஸ்கில்லும் இல்ல சார். எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க பாரு. அதான் அவங்களுக்கு கிளர்க்கு தேவைன்னு அவங்க அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, நம்ம அதையே ஃபாலோ பண்ணி அது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பிளட்ல DNA கூட எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த லாஸ்ட் 2 questions கேட்டுட்டு மெடிடேஷன் பண்ணலாம். 10:40 ஆயிடுச்சு. குமாரி மேடம். நமஸ்தே வம்சி சார்.
மேடம் நமஸ்தே மேடம். சார், இதுக்கு முன்பு நீங்க எல்லோருமே ரொம்ப பேரு நெகட்டிவ் தாட்ஸ்ல இந்த உலகத்திலே செஞ்சுக்கிட்டு இருந்த தவறுகளை எங்கேயோ இமயமலையில தவம் புரிந்து கொண்டிருக்கிற மகான்கள்னால அதனை தவிர்த்து பூமிக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. அது எந்த விதமாக அது சாத்தியம் சார்? அது பவர் வெர்சஸ் ஃபோர்சஸ் ஒரு புக் இருக்கு மேடம். அதுல இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க, நான் கோரிலேட் பண்ணேன். ஓகே 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 சார். ஒவ்வொரு சமயம் இப்ப நீங்க இந்த பீட்டா தீட்டா ஆல்பா காமா இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா சார்? இதுக்கு முன்பு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப எனக்கே இந்த கிளாஸ் கேட்கறதுக்கு முன்பு இருக்கிற அந்த மைண்ட் செட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள காம் ஆயிடுறது. திரும்பி யாராவது கூப்பிட்டாங்கன்னா திருப்பி தட் மைண்ட் செட்டு அந்த வேவ்ஸ் திருப்பி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கே ஒவ்வொரு வாட்டி இந்த மைண்ட் செட் என்றது சேஞ்ச் ஆயிடுச்சுமா சார் எல்லாருக்குமே? எல்லாருக்குமே அதுக்கு சகஜம் மேடம். அந்த அவேர்னஸ் நம்ம இந்த மாதிரி புக்ஸ், கிளாஸஸ், மெடிடேஷனு, குரூப் டிஸ்கஷன்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அப்புறம் we can slowly அந்த இன்டென்சிட்டி குறையும். அந்த 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் ஆயிடும், 15 நிமிஷம் ஆயிடும். ஸோ அது அப்படியே ஒரு மொமெண்ட்ல வந்து எப்படி ஆயிடும்னா பத்ரிஜி எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அப்படி பிஹேவ் பண்ணும். சுத்தி என்ன வேணாலும் நெகட்டிவிட்டி இருக்கட்டும், என்னோட மைண்ட் என்னோட கண்ட்ரோல் இருக்கும்போது எதுவுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் நம்ம டியூன் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ரஹ்மத், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் சார் எஸ் சார். சார், இது மெடிடேஷன் பண்ணா நினைச்சது நடக்கும்னு சொல்றீங்களே, அது எந்த லெவலுக்கு, எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணா அது அந்த லெவலுக்கு நடக்கும்? ஆக்சுவலி அப்படி கிடையாது சார். எவ்வளவு நேரம்ன்றதுக்கு இதுல அந்த பாயிண்டே இல்லை. நம்ம பண்ணிக்கிட்டே போகணும், மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ நம்மளோட லோயர் ஃப்ரீக்வன்சில லோயர் எமோஷன்ஸ்ல இருந்து நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சி ஹையர் எமோஷன்ஸ்க்கு போறோமோ அப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ் ஃபாஸ்ட். ஓகே ஓகே. லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது மைண்ட் ஒன்று சொல்லும், மனசு இன்னொன்னு கேட்கும், அதனால மேட்ச் ஆகாது. நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சில ஹையர் வைப்ரேஷன்ல இருக்கும்போது ரெண்டுமே ஒரே மேட்ச் ஆகும், அப்போதான் நடக்கும். சோ ஹையர் ஃப்ரீக்வன்சினா மெடிடேஷன் ஃப்ரீக்வன்சியா? ஹையர் ஃப்ரீக்வன்சினா நீங்க ஹாப்பியா இருக்கிறது. ஒரு காமெடி சீன் பார்க்கும்போது நீங்க பாடி ஃபுல்லா அப்படியே ஹாப்பியா இருப்பீங்களா? ஆமா ஆமா. உடம்பெல்லாம் லேஸ் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட பேசும்போது யூ வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். எஸ் சார். அது எல்லாமே ஹையர் வைப்ரேஷன் தான். ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஒருத்தருக்கு நல்ல விஷயம் சொல்றது, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது. ஓகே சரி. நீங்க உங்க கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க நல்ல ஜோக் அடிச்சுட்டு ஜாலியா இருப்பீங்களா? அது எல்லாமே ஹையர் ஃப்ரீக்வன்சி தான், ஹையர் எமோஷன்ஸ் தான். பிளிஸ்ஃபுல்னஸ் ஃபீல் பண்றது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங் இருக்கும்ல. ஆமா ஆமா. அதெல்லாமே. ஓகே. நான்வெஜ் சாப்பிடுறதுனால லோயர் வைப்ரேஷன்ஸ் போயிடும். ஓகே. அதான் அந்த அனிமல் அதுக்கு கொல்ற டைம்ல அந்த அனிமலுக்கு தெரியும் நான் கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பயத்துல அந்த ட்ராமாஸ், அந்த டிஷ்யூ, எவ்ரி டிஷ்யூ ஆஃப் த அனிமல்ல வந்து பாய்சன் ரிலீஸ் ஆயிடும். அந்த ட்ரோமேட்டிக் எமோஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பயங்கரமான கொடூரமான எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் ஒருத்தர் சாப்பிடும்போது அவங்க உடம்புக்குள்ள அப்படியே போய் மெர்ஜ் ஆயிடும். அதனால லோயர் ஃப்ரீக்வன்சி போயிடும். அதனாலதான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஓகே ஓகே. யா சரி சார். தேங்க் யூ. எக் கூட சாப்பிடக்கூடாது அப்படிதானே சார்? எக் நோ எக், நோ இது நான்வெஜ், நோ கார்லிக். ஓகே ஓகே. மஷ்ரூம் எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னா இட்ஸ் நாட் எ பிளான்ட், இட்ஸ் எ ஃபங்கஸ். ஓகே. அது போட்டோசிந்தசிஸ்னால பண்ணது, உருவாக்குனது கிடையாதுனால அதுல எனர்ஜி இருக்காது. ஓகே. அதனால மஷ்ரூம் சும்மா வேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி சொல்லுவோம். ஓகே ஓகே. சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிதான் சார் நம்மளுக்கு நினைச்சது நடக்கும். எவ்வளவு அமைதியா இருப்போமோ அப்பதான் நல்லா நடக்கும் வாழ்க்கையில். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வம்சி சார். தேங்க்யூ மேம்.
இன்னைக்கு லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருக்கு மெடிடேஷன். எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாரோட ப்ரோக்ராம் ஃப்ரைடேயோட முடியறதா இருந்தது. ஆக்சுவலி இட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் 2 days. ஸோ சண்டே வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கு மாஸ்டர்ஸ். ஸோ மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். நம்ம அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டு. அதுக்கப்புறம் வந்து நாளை மறுநாள் வந்து இங்க கணேஷா பிரமிட்ல 21ஆம் தேதி பத்ரிஜியோட அமிர்தோத்சவம் இருக்கு. திருமதி ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுடன் இணைந்து பத்ரிஜிக்கு நன்றி செலுத்துற நிகழ்ச்சி. அனைவரும் அங்க வருகை பெற்று பத்ரிஜிக்கு நன்றி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப்ல வந்து இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியா சார்ந்த நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க கொடுங்க. சார் வந்து ஜான்வரி மந்த் வந்து பர்சனலா சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து விசிட் பண்ண போறாங்க. ஸோ அங்க பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட்ஸ் சார் வந்து டைரக்டா வந்து செஷன் கூட அங்க டெலிவர் பண்ணுவாங்க. கரெக்டா சார்? யா, ஜனவரி 2வது 3வது எங்க டேட் ஃபிக்ஸ் ஆகல. அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ என்ன கான்டாக்ட்ஸ்னா மலேசியா சிங்கப்பூர்ல கிளாஸஸ் எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கூட பிஎம்சியில் வர மாதிரி நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட இன்டர்வியூ எல்லாமே நானே பர்சனலாக வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ இந்த குரூப்பில் மலேசியா சிங்கப்பூரில் யாராவது இருக்காங்கன்னா ஸோ பர்சனலி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இது மெசேஜ் பண்ணலாம், இல்லை குரூப்பில் சாட்டில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோட நம்பர் இந்த சாட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடி இந்த இந்த சண்டே முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கேப் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த சீசன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குவாண்டம் சயின்ஸ். ஸோ பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப், யுவர் த பிளாசிபோ, பிகமிங் சூப்பர் நேச்சுரல். இந்த புக்ஸ் தமிழ்ல இல்லை. இந்த 3 புக்ஸ் 2020 நான் ஏற்கனவே பேரா பை பேரா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். ஸோ அன்னைக்கு சொன்னது மறுபடியும் சில பேர் புதுசா வந்திருக்காங்க, உங்களுக்காக நான் மறுபடியும் அதே செஷன்ஸ் எடுக்க போறேன். இது வந்து ஒரு 40 days 50 daysக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளான். அந்த 40 days 50 days நீங்க கண்டினியூஸா வந்துட்டு அட்டென்ட் பண்ணாலே இந்த 3 புக்ஸ் ஆல்மோஸ்ட் படிச்ச மாதிரி. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மாஸ்டர்ஸ், வித்தவுட் டேக்கிங் மச் டைம் நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். அடுத்த ஒரு 12 நிமிடம் நம்ம எல்லாரும் உங்களோட சுவாசத்தோட இணைந்திருக்கலாம். ஆல்ரெடி மெடிடேஷன் தெரிஞ்சவங்க நீங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு சில குறிப்புகள். உங்க கண்ணாடி அணிந்திருந்தா நீங்க கழட்டிடுங்க. உங்க கால்களை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க, கைகளை கோர்த்துக்கோங்க. எந்த விதமான இறுக்கமும் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. எந்த இறுக்கமும் இல்லாம கண்களை மூடிட்டு இயற்கையா நம்மளுக்குள்ள நடக்கிற சுவாசத்தை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கலாம். அடுத்த ஒரு 12 நிமிடம் நம்ம அனைவரும் ஒரு கூட்டு தியானத்துல நம்ம சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.